ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சம்திங் டாக் ஒன். நம்ம சேனலில் ஏஐ பற்றின பல விஷயங்கள் தமிழில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ரொம்ப சுலபமாக கூகுளோட சக்தி வாய்ந்த ஏஐ மாடல்களை பயன்படுத்தி பார்க்க ஒரு அற்புதமான கருவியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. இது என்ன, இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், வாங்க இந்த வீடியோ முழுசாக பார்க்கலாம். வாட் இஸ் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ? கூகுள் ஏஐ ஸ்டுடியோ என்றால் என்ன? ஆக்சுவலாக இது ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரிங்க, இல்லை ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி சொல்லலாம். இது ஒரு ஃப்ரீ வெர்ஷனு, வெப் வெர்ஷன். ஆக்சுவலாக நம்மளுடைய சிஸ்டத்தில் எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நம்ம கூகுளில் அந்த ஏஐ ஸ்டுடியோலையோ நம்ம எந்த இன்ஸ்டாலும் பண்ண தேவையில்லை. ஆனால் ஜெமினி மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ மாடல்ஸை நம்ம பயன்படுத்தலாம். நம்மளுடைய ஏஐ ஐடியாஸை ஒரு பிஓசி பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு டூல் தான் இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஆக்சுவலாக இதில் டூல்னால் ஒரு சின்ன வேலை செய்வது மட்டும் இல்லாமல், அதாவது ஒரு ஒர்க் ஷாப் நம்ம கோடு பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இதில் இருக்குது. நம்ம அதை ஒன்று நான் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஆனால் இது வந்து ஃப்ரீ டு யூஸ், அதனால் எந்த காஸ்ட்டும் கிடையாது நமக்கு. வெப் பேஸ்டு, ஸோ ஆன்லைனில் நம்ம வெப்பில் போய் இது பண்ணோம். நம்ம இது டெமோவும் பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? நம்ம டேரெக்டாக ஜிம்மி ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுறதுல ஒரு நல்ல டூல் இது ஆக்சுவலாக. ஓகேங்களா? பில்டிங் டெஸ்டிங், பில்டுனே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அங்கே இருக்குது. ஓகேங்களா? இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? முக்கியமாக வந்து லேர்னர்ஸ்க்கும் டெவலப்பர்ஸ்க்கும் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னாக்கா, இது வந்து நம்ம ஒரு ஆன்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாடல் மேலே, ஒரு ஏஐ டூல் மேலே, ஒரு ஏஐ மாடல் மேலே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் எக்ஸ்பீரியன்ஸை இதை வச்சு நம்ம உருவாக்க முடியும் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ மூலமாக. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம நம்ம ப்ராம்ப்டிங்லாம் எப்படி, என்னமா ப்ராம்ப்டிங் என்னமா அவுட்புட் வரும் அப்படிங்கலாம் இதை வச்சு ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும். ஓகேங்களா? எந்த வித கோடிங் தேவையில்லை. நம்ம கோடிங்கை வந்து உள்ளே நம்ம ப்ராம்ப்டிங் பண்ணி கோடெலாம் நம்ம இது பண்ணி அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ப்ராஜெக்ட் ஐடியாஸும் நிறைய கிடைக்கும் இதில். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதே ஒரு டெவலப்பர்ஸ் போய் பார்த்தோன்னா, ஒரு கான்செப்ட் இருக்கிற நம்மகிட்ட அதை ப்ரோட்டோடைப் பண்ணால் குயிக்காக இதை வச்சு பண்ண முடியும், ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங். ஏன்னா எல்லாமே அதுலேயே இன்ஸ்டால் ஆகிக்கிறனால நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை இன்ஸ்டாலேஷன் மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக போய் நம்ம ஒரு கான்செப்டை போட்டு பார்த்து ஒரு ப்ரோட்டோடைப் ஈஸியாக ரெடி பண்ண முடியும். நம்மளால் ஏபிஐஸாக ஈஸியாக உருவாக்க முடியும். தேவையான கோடியோ ஆட்டோ ஜெனரேட் கோடே அதை கொடுக்கும். நம்ம கோடு ஜெனரேட் பண்ண பார்ப்போம், நம்ம கோடே அதை கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த ஸ்லைடை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஏஐ ஸ்டுடியோ இடது பக்கம் மெனு போட்டிருக்கோம் இல்லையா, வெப்சைட் மெனு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏஐ ஸ்டுடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம ஏஐ ஸ்டுடியோக்குள்ளே போகணுன்னாக்கா ஒன்றும் இல்லைங்க, நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதுதான் யூஆர்எல், ஏஐ ஸ்டுடியோ google.com. நீங்கள் வந்து கூகுள் பண்ணினாக்கி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் நான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏஐ ஸ்டுடியோ இடது பக்கம் மெனு, அது இந்த மெனுஸ் தான். ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், சேட்டு, ஸ்ட்ரீம் சேட்டு, ஜென்ரேட் மீடியா, பில்டு, ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதில் என்னங்கிறத பார்ப்போம். இது சேட்டுக்கு நம்ம நார்மலாக ஒரு சேட்டு, நம்ம சேட் ஜிபிடி, நம்ம ஜெமினில் நம்ம சேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆப்ஷன் தான் இது ஆக்சுவலாக. இப்போ ஒரு ஐடியா கொடு எனக்கு, டெல் மீ அபவுட் கூகுள் ஏஐ ஸ்டுடியோனே அடிப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்ம கண்ட்ரோல்ன்றது அடுத்த ரைட்டு போகிறது. ஓகே, இப்படி ஒரு இதை சொல்லணுனாக்கா என்னது, நம்ம நார்மலாக வந்து சேட் ஜிபிடியில் ப்ராம்ப்டிங் பண்ணுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஏஐ ஸ்டுடியோ பற்றி அதே மாதிரி போய் திங்க் பண்ணி அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸை அதை ரிட்ரீவ் பண்ணுது. ஸோ இட்ஸ் ரன்னிங் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் என்ன இருக்குது, இதில் என்ன, இந்த டெம்பரேச்சர்லாம் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வாங்க அதை பற்றி, இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கொடுக்குது. What is Google? Google AI Studio is a free web-based tool designed for developers, students, and creators to quickly prototype,
like the experiment with Google latest generative AI models. இது முக்கியமாக generative AI models, most notably the Gemini family. ஓகேங்களா, அதை நான் பார்த்ததா. இது ரொம்ப ஃப்ரீயாக வெப் பேஸ்டு லேர்னர்ஸ்க்கு டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸி டு மேக் த ப்ரோட்டோடைப்பு. இதுதான் இதாவது நம்ம சாட்ஜிட்டில் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஜிமினியில் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு ப்ராம்ப்டிங் பண்ணி அதை பற்றிய இனிமே கெட் பண்ணுறது தான் நமக்கு சேட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீம் சேட். ஸ்ட்ரீமில் லைவ் ஐட்டம்ஸ். ஜெமினி லைவ், டாக் டு ஜெமினி லைவ். ஓகே, இப்போ இந்த டாக் கொடுத்து பார்ப்போம். கொடுக்குறேன், மைக் கொடுத்துட்டு. Hello Gemini, how can I learn about AI? Could you please spell out the name for me? How can I learn about the AI? To learn about AI, you could start with introductory courses or read books on artificial intelligence. Online platforms like Coursera, edX, and Udemy offer various courses on the topic. You can also find many articles and websites that explain the basics and advancements in AI. I want to learn AI in Tamil. Learning AI in Tamil could be very interesting. You might find resources like YouTube tutorials, online courses, or even blog posts in Tamil that explain AI concepts. Searching for terms like AI training in Tamil or artificial intelligence in Tamil might help you find suitable materials. Thank you, Gemini. You're welcome. Let me know if you have any other questions. பார்த்தீங்களா, நம்ம லைவாக வந்துட்டு பேசிட்டு டிஸ்கஸ் பண்ண முடியும். ஒரு கோ ட்ராவலர் மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அடுத்து ஜென்ரேட்டிவ் மீடியா. ஒன்றும் இல்லை, இது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப அற்புதமான ஒரு டூலு. எஸ்பெஷலி நம்மளோட ஜெனரேட்டிவ் ஏஐயுடைய யூசர்ஸ் இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா. ஜெமினி இமேஜ் ஜெனரேஷன் இன்னும் கிளிக் பண்ணி போனால் இவ்வளோ இமேஜஸ் இதுலேயே ஜென்ரேட் பண்ணி நம்ம காட்டுது. ஓகேங்களா. நம்ம சொல்லலாம் டிசைன் image for AI in Tamil. இப்போ ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துருக்கோம், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒரு இமேஜை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஆனால் மேலே தமிழ் ட்ரெஸ்ஸில் எதுவும் இல்லை. இதுதான் அந்த இமேஜ். தமிழ்னு சொன்னோம். தமிழ் ட்ரெஸ் இல்லை, பட் ஒரு மிஷின் அந்த நியூரல் ட்ரிக்ஸ்லாம் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்கு. எல்லாமே ஒயர்ஸாக காட்டியிருக்கு மேலே இமேஜஸில். ஓகே, இதுதான் வந்து ஜெனரேட்டிவ் மீடியா. இந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான். இதில் நிறைய பண்ணலாம் நம்ம. இது வந்து நீங்கள் வேறு ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஓகேவா. அடுத்து பில்ட், இதுதான் முக்கியமானது நம்ம டெவலப்பர்ஸ்க்கு, எஸ்பெஷலி ஃபார் டெவலப்பர்ஸ். இங்கே பாருங்கள், உங்கள் ப்ராஜெக்ட்ஸு நீங்கள் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா. ஐ வாண்ட் டு கிரியேட் எ சிம்பிள் ஒரு கால்குலேட்டர் போடுவோம் நம்ம. புக் கால்குலேட்டர் இன் பைத்தான் அப்படின்னு சொல்கிறேன் நான். இது சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அதை கோடு ஜென்ரேட் பண்ணுது. மெட்டாடாட்டா ஜேசனை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுது. இண்டெக்ஸ் டிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த பில்டிங் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி. ஆக்சுவலாக என்ன சொல்லலாம், நம்ம இந்த பில்டிங்கை வந்து நம்ம ப்ராம்ப்ட் பண்ணி
நம்ம சரி ஃபுல் ப்ராஜெக்ட்டே நம்ம ஒரு பெரிய ரெக்யூர்மெண்ட்டே ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி அடித்து ஒரு ப்ராஜெக்ட் இதில் நம்ம உருவாக்க முடியும். அந்தளவுக்கு கேபிலிட்டி இருக்குது இதில். ஓகேங்களா? நம்ம ஏஐ ஸ்டுடியோவில் ஒரு ப்ராஜெக்டையே ஜென்ரேட் பண்ணிப்பாங்க, கோடையே ஜென்ரேட் பண்ணுது. ஆக்சுவலாக இண்டஸ் டாட்டா HTML ஜென்ரேட் பண்ணியிருக்கு, இண்டஸ் TSX மெட்டாடாட்டா JSON ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நம்மளுடைய ப்ராம்ப்டிங் கொடுத்துருக்கு, நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தோமோ அதை கொடுத்துருக்கு. நம்ம கொடுத்து ஒரு ஐலோட் ப்ராம்ப்ட்டு. இந்த ப்ராம்ப்ட் இன்னும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். ஆக்சுவலாக கால்குலேட்டரே வந்துச்சு, இங்கே டெமோவே வந்துச்சு. கால்குலேட்டர் 4 மைனஸ் ஓகே 4 மைனஸ் 2 வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 2. ஓகே 4 மைனஸ் 3 வச்சுக்கோங்க, என்ன வருது 1. ஓகேங்களா? கால்குலேட் டெமோ வந்துருச்சு. ஒரு கோடு ஆல்பிட்டில் இருக்குது. ஆனால் இங்கே நான் ஒரு விஷயத்தை இப்போ கவனிச்சிட்ருக்கேன். இந்த கோட் இஸ் இன் AppTXSல போய் பார்த்தோன்னாக்க பைத்தான் கூட என்னால் பார்க்க முடியல. ஏன் பட்டன்ஸு, டிஸ்பிளேஸு, இண்டெக்ஸ் அதையும் கேட்போம் நம்ம. ரியாக்டில் போட்டிருக்கு இந்த ஒரிஜினல் ரிக்வஸ்ட் மென்ஷன் இங்கே சொல்லியிருக்கான் பாருங்கள். The original request mentioned Python, but this implementation is a React front-end application as per the development environment. ஏதோ டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்டில் இது ரியாக்டில் தான் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் எண்டில் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பைத்தானில் கேட்டோம், பட் பைத்தானில் இல்லைங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஓகே எனிவே, பட் நம்மளோட இன்டென்ஷன் வந்து இது என்ன தெரிஞ்சுக்கிறது தான், இந்த மாதிரி கோடியாக அது கொடுக்கும், நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறது தான். ஓகேவா? இதில் இந்த என்விரான்மெண்ட் எங்கே செட் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்க. இந்த இதில் எதுனா கோடு எடிட்ரு எடிட் பண்ணிட்டாங்க. இந்த கோடு நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல எடிட் ஆப்பு, சிம்பிள் கால்குலேட்டர், இது என்ன விஷயங்கள் நம்ம அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நம்ம இந்த கண்டென்ட் எடுத்து அப்படியே நம்ம ஸ்டுடியோ கிட்டே கேட்டு பார்ப்போம். நம்ம சேவ் பண்ணல, இங்கே சேவ் பட்டலாம் இருக்குது. இப்படி ஒரு கேள்வி கொடுத்தா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நம்ம. சர்ச் பண்ணிகிட்ருக்கு. நம்ம இப்போ ரியாக்ட் அந்த எனக்கு முன்னாடி அதே தான் சொல்லிகிட்டு இருக்கு. ரியாக்ட் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கு. ஏன் இது பைத்தான் கூட பற்றி சொல்லலை அப்படிங்கிறது கோடை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மாதிரி எடிட் பண்ணுவோம். why it is generated in Python அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பார்ப்போம் நம்ம.
இங்கே ப்ராம்ப்ட் இருக்கு, இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். That's kind of important questions. Why not Python? Python cannot run directly inside the user process. ஓ ஓகே, ப்ரௌசரில் ரன் பண்ண முடியாதான் பைத்தனோட டேட்டா, அதனால் cannot run directly. Web browser are built to understand and execute it through HTML, CSS and JavaScript. Equals to was web-based similar program, the web-based part is okay. Okay, understand. Python code is cannot run directly inside a user's web browser. ஓகேங்களா, அதனால் அது வந்து React.jsல அந்த அவுட்புட் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது பில்டு தான் ரொம்ப முக்கியமானது ஃபார் டெவலப்பர்ஸ்க்கு. ஓகேங்களா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கான்செப்டை சொல்லிட்டோம்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் நமக்கு. ஓகேங்களா, ஸோ தட் we can able to see the code. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஹிஸ்ட்ரிக்கு இது நம்ம வெப் ப்ரௌசர், இது நம்ம ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி மாதிரி தான் அது. ஓகேங்களா, நம்மளுடைய ஓகே அளவு ட்ரைவ் அக்சஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, நம்மளுடைய சைட்டுடைய ட்ரைவ் அக்சஸ் பண்ண சொல்லுவோம் நம்ம. ஸோ இதுக்கு மேலே நம்மளுடைய இதெல்லாம் வந்துட்டு அங்கே ஸ்டோர் பண்ணுவோம், நம்ம ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணுவோம். செக் த history of prompts in a studio. இங்கே பாருங்க, நம்ம ப்ராம்ப்ட் போட போட டோக்கன் ஓடிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. 1 ஆக்சுவலாக 1 million டோக்கன்ஸ் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்போ 1490 டோக்கன்ஸ் போயிருக்கு. ஓகேங்களா, go to a studio, log in, look at the left and side bar, click on the recent icons, browse. ஓகே, இப்போ இது பார்ப்போமா பாருங்க, நம்ம ஸ்டுடியோடைய நம்மளுடைய ப்ராம்ப்ட் இங்கே வருது, இது ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இந்த 4 நம்ம பார்த்துருப்போம். இந்த சேட்டு ஸ்ட்ரீம் லைவில் பேசுறதுக்கலாம், ஜென்ரேட் மீடியாஸ்க்கு உங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் பில்டு. ஓகேங்களா, பில்டுங்க ஒரு முக்கியமான ஒரு இது. ஓகேங்களா, ஆக்சுவலாக சேட் வந்து இன்னும் நம்ம மறுபடியும் ஐயில் உள்ளதை பார்த்தோம்னாக்கா, சேட்டுக்கு வந்து கான்வர்சேஷனல் எக்ஸ்பீரியன்ஸு லைக் சேட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி ஆப் மாதிரி அது. ஓகேங்களா, யூ கேன் ஆஸ்க்கு நம்ம என்ன பிளான் ஃபார் ட்ரிப்பு ஆர் இது கேட்கலான்னு அண்ட் ஓகே சொன்னோன்னாக்கா இட் வில் கிரியேட் ஏ பிளான் ஃபார் அஸ் இல்லையா. அதுதான் வந்துட்டு இந்த சேட்டுடைய இது சேட்டுங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரீம் வந்துட்டு இது சிமிலர் டு சேட் ப்ராம்ப்ட் மாதிரி தான். அந்த ப்ராம்ப்ட் சேட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான், பட்டு ஒரு வேறு ஸ்ட்ரீம் பண்ணும் உங்களுக்கு, ஜஸ்ட் லைக் ரியல் டைம் அவுட்புட்ஸ் மாதிரி, ரியல் இன்புட்ஸ் ஆர் அவுட்புட்ஸ் மாதிரி. ஆக்சுவலாக இதில் வாய்ஸ்லேயும் நம்ம பேச முடியும். ஆக்சுவலாக ரியல் டைம் இன்புட்ஸுக்கு அவுட்புட்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இதை ஷேர் பாக்கெட் மாதிரி ரியல் டைம் இன்புட்ஸ்க்கெலாம் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக வந்துட்டு ஜெனரேட் மீடியா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் இது, எஸ்பெஷலி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு. ஆக்சுவலாக இப்போ அன்ஸ்ட்ரக்சர் இன்புட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இமேஜஸ்ஸு, இப்போ ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டேட்டாவுடைய ஒரு டேபிளில் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சர்டு, டேபிள் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அலைண்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சர்டு. இப்போ இமேஜஸ்ஸு பாடி இன்ஃபர்மேஷன் இல்லை டெக்ஸ்ட்டுக்கான ஒரு பேராகிராஃப் எல்லாம் அடிச்சிருந்தாங்கனாக்கா அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு. அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த ஜெனரேட்டிவ் மீடியாவுக்கு உண்டு. ஓகேங்களா, ஸோ நம்ம அதை பற்றி டேட்டாஸை எடுத்து இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு கீழே கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இமேஜஸ் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஓகே, அடுத்து பில்டு, இதுதான் முக்கியமானது ஃபார் டெவலப்பர்ஸ்.
ஓகேங்களா. இது ஒரு பர்சனல் ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி இது. ஆனால் வெர்டெக்ஸ் ஏஐ தான் வந்து ரியல் டைம் ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஆனால் இது ப்ரோட்டோடைப்புக்கு இல்லை நம்ம கூட போட்டு பார்க்கணும், ஒரு இதை ட்ரை பண்ணி பார்க்கணுனாக்க நமக்கு இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. அது ஹிஸ்ட்ரி, நம்ம ப்ராம்ப்ட் உடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் அது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்குவீங்க. இதுதான் வந்துட்டு இந்த லெஃப்ட் சைட் மெனுவில் இருக்க, எஸ்பெஷலி இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் லெஃப்ட் சைடு மெனுஸ் பற்றிய விளக்கங்கள். ஓகேங்களா. இப்போ ரைட் சைடு வாங்க. இப்போ இந்த ரைட் சைடில் இது இல்லை, ஏன் இதை சொன்னால் நம்ம இது எப்படி யூஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். இங்கே தான் மாடல்ஸ், இங்கே பாருங்கள். இங்கே நம்ம ஜெமினியுடைய நாலு மாடல்ஸ் நம்ம இங்கே வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து ஜெமினி 2.5 ப்ரோ, ஆக்சுவலாக ப்ரீவியூ நம்ம யூஸ் பண்ணலாம். ஜெமினி 2.5 இங்கே பாருங்கள், 2.5 உடைய இது யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா. பாங்க இதுலேயும் பாருங்க ரேட் கொடுத்துருக்காங்க. 200K மேலே டோக்கன்ஸ் போச்சுனாக்கா 1.25 இன்புட் டோக்கன்ஸுக்கு, அவுட்புட்டுக்கு $10. ஆக்சுவலாக ரேட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏபிஐ ப்ரைசிங் ஃபார் 1 million டோக்கன்ஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா. பெஸ்ட் ஃபார் கோடிங், ரீசனிங் அண்ட் மல்டி மாடல் அண்டர்ஸ்டாண்டிங். யூஸ் கேஸாக காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸு, டேக்கிள் டிஃபிகல்ட் கோட் மேக்ஸ் அண்ட் ஸ்டெப் ப்ராப்ளம்ஸ். யூஸ் த லாங் கான்டெக்ஸ்ட் ஃபார் அனலைசிங் த லார்ஜ் டேட்டா செட்ஸ். ஆக்சுவலி நாலேஜ் கிட்ட ஜான் 2025 இதில் டேட்டாஸ் இருக்குது, அதாவது நாலேஜ் டேட்டாஸ் இருக்குது, அதாவது ட்ரெயின் டேட்டாஸ் வந்து ஜான் 2025 வரைக்கும் இருக்காங்க. ரேட் லிமிட் 150 ரன் பர் மினிட் ஆக்சுவலாக. ஓகேங்களா. இந்த 4 ஆக்சுவலி 4 மாடல்ஸ் இங்கே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஜெமினி 2.5 ப்ரோ ப்ரீவியூ, ஜெமினி 2.5 ப்ரோ 05206. இங்கே ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் ப்ரீவியூ, ஜெம்மா அண்ட் அதர் மாடல்ஸ் வந்து ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் ப்ரீவியூ 04217. இந்த அதர் மாடல்ஸ்லாம். ஓகேங்களா. இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டா இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன் இந்த டூலை ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன்னா, நமக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலு. நம்மகிட்ட கோடிங்கு ப்ரோட்டோடைப்லாம் போட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் வந்து ஒன்றும் இல்லை, இது ஒரு திங்கிங் லெவல். இப்போ வந்து 0.5 கூட 0.1 நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. 0.1 வச்சுட்டு நான் ஒரு இது கொடுத்து போவேன். இதோடைய அதாவது இந்த டெம்பரேச்சர் வந்து அது ப்ரிடிக்டபுள், லாஜிக்கல் அண்ட் ஃபேக்சுவல் திங்ஸு. ஓகேங்களா. அதாவது இந்த நம்பர் டெம்பரேச்சர் அதிகமாக எப்படி சொல்கிறோன்னா, டெம்பரேச்சர் அதிகமாக அது கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். Tell me about Tamil Nadu in 5 வேர்ட்ஸ் நம்ம கொடுக்குற சும்மா ஒரு இதை கொடுக்குறேன். அதாவது டெம்பரேச்சரை பாருங்கள். இப்போ 0.1 வச்சுருக்கேன், டெம்பரேச்சர் 0.1 வச்சுருக்கேன். ஏன்னா இப்படி கொடுத்துருக்கேன், தமிழ்நாடு இன் 5 வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். நான் என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். நம்ம திங்க் பண்ணுது. அதாவது இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக அது க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ரிச் கல்ச்சர் ஆன்சியன்ட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ நான் இதை வந்து அது மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணி 0.9 வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதே ப்ராம்ப்டை மறுபடியும் நான் கொடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்ம மறுபடியும் திங்க் பண்ணுது. லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் வைப்ரண்ட் கல்ச்சர். அங்கே பாருங்க, ரிச் கல்ச்சர் அண்ட் ஆன்சியன்ட் டெம்பிள் தான் 0.1 வச்சு போக கிடச்சி. பட்டு இன்னும் கோவில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு இன்ஃபர்மேஷன், கோவில் அதிகம், லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ், கோவில் அதிகமாக இருக்கிற இடம், வைப்ரண்ட் கல்ச்சர் அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா. அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்க விதங்கள் வேறுபடுது இல்லையா. இதுதான் வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் நம்ம அதிகம் பண்ணும்போது நமக்கு இது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணி பார்ப்போம். நம்ம
இவ்வளோ கொண்டு வைக்கிறேன். 1.75 பதில் நான் வைக்கிறேன். மறுபடியும் அதே வேர்டை கொடுக்குறோம். என்ன கொண்டு பார்ப்போம். அதாவது முக்கியமாக இது வந்து இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது எப்போ நம்ம அப்படின்னாக்க பிரெயின் ஸ்டாமிங்கு, ஒரு போயம் ரைட் பண்ணும்போது, ஒரு கதையை க்ரியேட் பண்ணும்போது, அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதை பாருங்க 1.7 டிராவிடியன் ஆட்லண்ட் டவரிங் ஏன்சியன் டெம்பிள்ஸ். பார்த்தீங்களா? டிராவிடியன் ஆட்லண்ட் அந்த மாதிரி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போகுது. ஓகேங்களா? இந்த டெம்பரேச்சர் ஏன் இது சொல்கிறேன்னா, டெம்பரேச்சர் கம்மியாக வைக்கிறதுக்கும் அதிகமாக வைக்கிறதுக்கும் பெரிய இது இருக்குது. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது க்ரியேட்டிவிட்டிஸ் அதிகமாகும். இன்னும் பர்டிகுலரான இன்ஃபர்மேஷன்ஸை அது கேதர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த டெம்பரேச்சருங்கிறது வந்து அது க்ரியேட்டிவிட்டி லெவல் டிஃபைன் பண்ணுறது தான் இந்த டெம்பரேச்சர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கிங் மோடு நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த திங்கிங் மோடுக்கான பட்ஜெட்ஸ் நம்ம செட் பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரக்சர்டு இன்புட் அவுட்புட்டு, கோட் எக்ஸிக்யூஷன் லெவல்ஸு, ஓகேங்களா? ஃபங்க்ஷன் காலிங்கு, க்ரௌண்டிங் வித் கூகுள் சர்ச் போகிறதுக்கு நம்ம இதை எனேபிள் பண்ணி விட்டால் போதும். யூஆர் கான்டெக்ஸ்ட்டு அண்ட் சேஃப்டி செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு பாருங்கள். சாரி, இங்கே பாருங்கள். ஹராஸ்மெண்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் ஆஃபில் இருக்குது. A2 ஆஃபில் இருக்குது. செக்ஷுவல் ஸ்பெசிசிட்டி ஆஃபில் இருக்குது. டேஞ்சரஸ் கரண்ட் ஆஃபில் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த சேஃப்டி செட்டிங்ஸை செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த அவுட்புட்லேருந்து மேக்ஸ்லேருந்து இதுதான். ஓகேங்களா? அது ப்ராபபிலிட்டி த்ரெஷோல்டு ஃபார் அதாவது ப்ராபபிலிட்டி த்ரெஷோல்டு வந்து 0.75 செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எல்லாம் செட் பண்ணிக்க முடியும். நம்ம ப்ராபபிலிட்டி த்ரெஷோல்டில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த ரைட் சைடில் இருக்க மெனு. நான் உங்களுக்கு முக்கியமாக இதுதான் காட்ட நினச்சேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க மெனு என்ன, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இதில் எப்படி வேறுபடுது என்னன்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த ரைட் சைடில் இருக்க மெனுவை பற்றி பேசிட்டோம். நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க மெனுவை பற்றி நம்ம பேசிட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில டெமோவும் காட்டணும். நீங்கள் இந்த யூஆர்எல் போட்டோடனே நீங்கள் உங்களுடைய கூகுள் ஐடி யூஸ் பண்ணி லாகின் ஆகிடுங்க. ஓகே, நான் வந்து லாகின் ஆகிருக்கேன் சம்திட் அக்கௌண்ட். அப்புறமேட்டு உங்களால் இதெல்லாம் நல்லா அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே டேஷ்போர்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வாங்க அதுக்கு ஏபிஐக்கு குவிக் டெஸ்ட் தான் ஜெமினி ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆனால் கோடு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மளால் ஏபிஐக்கையும் க்ரியேட் பண்ணிக்க முடியும் நமக்கு. ஓகே, then go back to studio. நான் இங்கே ஒரு கொஷின் கேட்க முன்னாடி ஒரு டெமோ பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? டெல் மீ அபவுட் 5 hill stations in தமிழ்நாடு இன் தமிழ் நான் சொல்ல கேட்குறேன். ஓகேங்களா? இன் தமிழ். நான் ஹில் ஸ்டேஷன் தமிழ்நாடு இன் தமிழ்னு நான் ப்ராப்ட் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுதுங்க பார்ப்போம். நம்ம ரெக்கார்டில் வந்திருக்கு. வெரி குட். இப்போ 5 ஹில் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஊட்டி சொல்லியிருக்கு. மலைகளின் ராணி நீலகிரி மாவட்டம். முக்கிய இடங்களில் லிஸ்ட் பண்ணியிருக்கு. அடுத்து கொடைக்கானல் சொல்லியிருக்கு. மலைகளின் இளவரசி திண்டுக்கல் மாவட்டம். அடுத்து ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டி தெற்கு நடிகலன் சேலம் மாவட்டம். குன்னூர் நீலகிரி மாவட்டம். பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய ஹில் ஸ்டேஷன். தமிழ்நாட்டில் ஹில் ஸ்டேஷன். வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம். இதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? தமிழில். ஓகே.
அடுத்து வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் டெமோ பார்க்க முடியுமா பாப்போமா நம்ம? ஓகே, நீங்கள் ஒரு பொங்கல் இமேஜ் எடுத்து கொடுங்க. ஒரு நம்ம ஃபுட்டு பற்றியா இந்த இமேஜ் எடுத்து நாம் அப்லோட் பண்ணி பார்ப்போம். இது கரெக்டாக பேசுவதுதான் பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? இமேஜ் அப்லோட் ஃபைல். நம்ம பொங்கல் இந்த வீடியோ ரைட்ஸ். ஓகே, இமேஜ் அப்லோட் பண்ணுறோம். அது என்ன ரைட்ஸ் கிடைக்குது, காமன் இமேஜ் தான், பிரச்சனை இருக்காது. வாட் இஸ் த என்ன இது என்ன இது வாட் இஸ் நேம் ஆஃப் த ஃபுட் இன் த இமேஜ், give me the receipt to make it ன்னு கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? இந்த செட்டிங்ஸ்க்கு போயிருக்கு. இது என்னென்ன செட்டிங்ஸ் போகும். பில்டிங் சப்போர்ட்டு ஆட்டோ சேவ் டாப் தீம் லைட் தீம். ஓகே, நீங்கள் நம்ம கொடுத்துக்கு என்ன கொடுத்துக்கிட்டாக்கா நேம் ஆஃப் த ஃபுட் இஸ் வெண்பொங்கல். கரெக்டாக சொல்லியிருக்கு. ரிசிப்ட் சொல்லியிருப்பாங்க. ரைஸ் எல்லா டால். ஓகே, ரிசிப்ட் செய்முறையும் சொல்லியிருக்கு. அது எப்படி செய்யணும்னு சொல்லுது. அது எப்படி பரிமாற சர்வ் வித் ஹாட் வெண்பொங்கல் இமிடியட்லி டேஸ்ட் பெஸ்ட் வென் ஃப்ரெஷ் அண்ட் வார்ம். இட் இஸ் ரன்லி சர்வ்டு வித் சாம்பார், கோகோனட் சட்னி, கோச்சு பிரிஞ்சால் பேஸ்டு சைட் டிஷ்ஷு. ஓ சூப்பர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏஐ பாருங்கள், இந்த ஜெமினி அந்த பொங்கல் அட்னியூ பண்ணுது, அந்த ரெசிபியும் கொடுக்குது. இது பவர்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த மல்டி மாடல், அதாவது இமேஜ் ரெகக்னேஷன் வித் ஓசிஆர் ஃபார்மேட்டு இந்த இமேஜ் ரெகக்னேஷன்லாம் பண்ணி, ஓகேங்களா, அதுக்கு பற்றி டீட்டெயில்ஸு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. அதாவது இது சிங்கிள் மாடல் கிடையாது, மல்டி மாடல் இது. ஓகேங்களா? இட்ஸ் மல்டி மாடல் ஏஐ. ஓகே, அடுத்ததாக வந்துட்டு நம்ம பில்டுக்கு போவோம். ஓகேங்களா? இது ஒரு டெவலப்பர்ஸ் கோட் மேஜிக் மாதிரி தான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த கோடு. ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு இந்த கோடு கெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நம்ம இந்த இன்னொரு வாட்டி அந்த கோடு பற்றி பேசுவோம். நம்ம ஆட் ஃபைல்ஸு, அப்லோட் பிடிஎஃப், அப்லோட் இமேஜஸ்ஸு. ஓகே, என்ன சொல்கிறாங்க, இன்செட் இமேஜ் டு எடிட் ப்ராம்ப்ட். ஓகே, ஜஸ்ட் சம் ஆஃப் டூ நம்பர்ஸ்னு போடலாமா? ஜஸ்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் தானே. நம்பர்ஸ் அகெயின் இன் பைத்தானே கொடுப்போம். என்ன பண்ணுங்க பார்ப்போம். சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இன் பைத்தான் தான் கொடுத்துருக்கேன். ஸோ possible structuring the application. Application structure பண்ணி expand the component design, elaborating the component instructions, outlining the core elements. ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறாக்க கோடு ஹைட் ஆகிடும். நம்ம கோடு பார்க்கட்டாக்க இங்கே கொண்டு போகிறோம். அதே மாதிரி அந்த கோடு நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். நம்ம டவுன்லோடும் அந்த ஆப்பையே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பட் இந்த வாட்டி அது வந்து டிஎஸ்எல் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா யூஏஎல் ப்ரௌசரில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏஜிஎஸ் தான் போடுது போல், டைப் ஸ்கிரிப்ட்.
கோடை அப்படியே ஜென்ரேட் பண்ணுறதை பாருங்கள் எப்படி பண்ணுது கோடை. ப்ரீவியூக்கு ரெடி ஆகிடுச்சு. பைத்தான் கோடு எக்ஸாம்பிளும் கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இதை நீங்கள் நம்ம பைத்தானை கேட்டோம், அந்த பைத்தான் கோடு எக்ஸாம்பிளும் கொடுத்துருச்சு. பைத்தான் எக்ஸாம்பிள் பாரு, சம்மிங் ஆஃப் 2 நம்பர் கால்குலேட்டர் போட்டாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பைத்தான் கோடு வச்சு வேணால் எக்ஸ்பிளைனோ அந்த கோடை வச்சு அதை நமக்கு கொடுக்கும். இதில் வந்து 10ன்னு போட்டோன்னு வைங்க. ஓகே, அது கொடுத்துவா 20ன்னு கொடுத்தனா, கால்குலேட் சம்மன் கொடுத்தனா, ஓகே 30. ஓகேங்களா, பாருங்க பைத்தானுடைய கோடு நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த கோடை ஜென்ரேட் பண்ணுறது டைப் ஸ்கிரிப்டை வச்சு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஆனால் நம்பர்ஸ் கால்குலேட் சம் போட்டு நம்ம பைத்தான் கோடு என்ன இருக்குமோ அந்த கோடிங்கை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு அதே கொடுக்கும் நமக்கு. ஓகேங்களா, சம்டைம்ஸ் இந்த இதில் இந்த ஏரோஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம கிளிக் பண்ண விட்டுனாக்க கோடு நம்மகிட்ட இருக்காது. நீங்கள் கோடு நல்லா பார்க்கணுன்னா கிளிக் பண்ணிக்கணும். அதான் முக்கியமாக சொல்ல வந்தேன், ஏன்னா நான் சில கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த பில்டுடைய முக்கியமான ஆப்ஷனு. ஸோ இதுதாங்க அபவுட் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஓகே, பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கூகுள் ஏஐ எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் சுலபமான கருவி என்று. ரொம்ப பவர்ஃபுல்லான டூலு, நம்ம நல்லா யூஸ் பண்ணோன்னாக்க நிறைய லேர்ன் பண்ணலாம். இதில் நமக்கு நிறைய ப்ரோட்டோஸ்லாம் பண்ண முடியும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான, அதுவும் ஒரு மாடல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்துக்கு டெஸ்ட் பண்ணணும், ஒரு ஐடியா இருக்குது, அதை ஒரு ப்ரோட்டோ ரெடி பண்ணணும், ஒரு பேஸ் கோட் போட்டு பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம இதை நல்லா ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா, நீங்களும் இதை உடனே முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வர புது புது ஐடியாக்களை இதை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்ம சப்ஜெக்ட் அக்கௌண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய அறிவு தேடலுக்கும் நன்றி. நாம் தொடர்ந்து இதை ஏஐ பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். நன்றி, வணக்கம்.